உங்களை கழுத்து பிடிச்சு வெளியே தள்ளிட்டு என்னைய குடோனுக்கு இழுத்துட்டு போய் மூடி வச்சு போட்டாரு. அதுல இருந்து பயந்து தூக்கத்துல இருந்து எழுந்ததுல இருந்து உங்க முகத்தை பார்க்கணும்னு ஒரே படபடப்பாவே இருந்துச்சு. அதே காலையிலயே உங்களை வர சொன்னேன். என்ன ஆனந்தி, மகேஷ் சாரை பத்தி எப்படி நீ இப்படிலாம் கனவு காணலாம்? அவர் இப்படிப்பட்ட ஆளான்னு இவ்வளவு கண்ணிய குறைவா நடந்துக்கிறவரா அவரு? அவர் அப்படிப்பட்டவர் இல்லைன்னு எனக்கும் தெரியும். ஆனா நாளைக்கு இந்த மாதிரி இல்லைனாலும் உங்களை ஏதாவது பண்ணிருவாரோன்னு பயமா இருக்குது. அந்த கனவு கண்டதுல இருந்து எனக்கு நிம்மதியே இல்ல. இங்க பாரு ஆனந்தி, நீ தேவையில்லாம கண்டதையும் போட்டு குழப்பிட்டு இருக்க. அதான் இப்படிலாம் கனவுல வருது. மகேஷ் சாருக்கும் நமக்கும் சண்டையெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஏதோ ஒரு சின்ன புரிதல் பிரச்சனை, அவ்வளவுதான். அது சீக்கிரமே சரியாயிடும். உண்மை தெரிய வரும்போது மகேஷ் சாரே நம்மள புரிஞ்சுப்பாரு ஆனந்தி. நீ கண்டதையும் போட்டு கற்பனை பண்ணிக்காம பைக்ல ஏறு, கம்பெனிக்கு போலாம். நீங்க என்ன சொன்னாலும் சரி, எனக்கு இன்னும் அந்த பயமும் பதட்டமும் போகல. கார்மென்ஸுக்கு போக சுத்தமா மனசே இல்ல. என்னைய வேற எங்கேயாச்சும் கூட்டிட்டு போங்க. சரி, எங்க போகணும் சொல்லு. கோயிலுக்கு இல்ல, வேணாம். வேற எங்க? வேலண்ண வீட்டுக்கு போலாமா? என்னைய கூட்டிட்டு போவீங்களா? சரி, போலாம். பைக்ல ஏறு, வா. போலாமா? கரெக்டா உட்காந்துட்டியா? இங்க என்ன பண்ற மனோ?